அமெரிக்கா களத்துக்குள்ள இறங்குனதுக்கு அப்புறம், ஈரான் நெறைய விஷயங்கள மாத்த ஆரம்பிச்சிருச்சு. உதாரணமா, அமெரிக்காவோட ஈரானால அடிச்சு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ஜெயிக்க முடியாது. அமெரிக்காவால ஈரான ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா, ஆப்கானிஸ்தான் மாரி தான் ஜெயிக்க முடியும். கடைசியில அவன்ட்டயே விட்டுட்டு தான் போணும். எப்படி ஆப்கான்ல தாலிபான்கள ஒழிச்சுட்டு, இன்னொரு ஆட்கள் கிட்ட குடுக்க முடியலையோ, அதே மாரி இந்த கமேனி குரூப்புகள ஒழிச்சுட்டு, இன்னொரு ஆட்கள்ட்ட குடுக்க முடியாது. ஏன்? இவனுங்க 70, 90% பேர் இருக்காய்ங்க. ஒரு 10 பேர வெளியேத்தி 10 பேர் தான் தனியா இருக்கக்கூடிய நபர்கள். அவனுங்களை வெளியேத்தியாச்சு. வெளிநாட்டுல சேஃபா உட்கார வச்சாச்சு. அவர்கள் தான் இந்த நாட்டோட தலைகள் அப்படின்னு சொல்ல தான் முடியுமே ஒழிய, உல்டாவா அப்படியே மாத்த முடியாது. ஏன் இவன் தான் விடிவெள்ளி தெரியுமா? அப்படின்னு யூனுஸ் அனுப்பிச்ச மாரிலாம் ஈரானுக்குள்ள ஒரு டிக்கெட் அனுப்ப முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? முடிவில்லாத ஒரு யுத்தம். ஆனா ஆதாயம் அப்படிங்கிறது கொட்டி கிடக்கு. அது போதுமே, முடிவு என்னவா இருந்தா எனக்கு என்ன? நான் இத்தனாவது ஜனாதிபதி, அடுத்த ஜனாதிபதி வந்து கிழிச்சுக்கட்டும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட ஒவ்வொரு கால நிலைப்பாடும் ஏறக்குறைய அத நோக்கியே போறாய்ங்க. சரி போட்டும். ஈரானோட பதிலடி எப்படி இருக்கு அப்படிங்கிறதுதான். ஈரான பொறுத்தவரை பாலிஸ்டிக் மிசைல இஸ்ரேல நோக்கி தாறுமாறா ஏவிட்டார்கள். இஸ்ரேல்லயும் சேதாரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னால சேதாரம் ஏற்பட்ட அளவுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனா, அவர்களோட ராணுவமோ, உளவுத்துறையோ, அரசியல் வட்டாரமோ நடுநடுங்க போற அளவுக்கு சேதாரம் குடுக்கல. எது அமெரிக்க தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் குடுக்கல. இன்னமும் அவர்கள் பதில் தாக்குதல்னு அமெரிக்க பேஸ்கள எல்லாம் நோக்கி தாக்கணும். அதெல்லாம் அவர்கள் குடுக்கல. ஐநால போய் தான் முறையிடுறார்கள். ஐநா கிழின்னு கிழிச்சுட்டு தான் மறுவேலை பார்ப்பான். பொதுவா வேற யாராச்சும் அடிச்சிருந்தா, இந்நேரம் அடிச்ச 1 மணி நேரத்துல அவசர கால கூட்டம், மூடிய அறையில் கூட்டம் அப்படின்னு ஐநால ஏகப்பட்ட கூட்டங்கள் நடத்திக்கிட்டே இருப்பாய்ங்க. விடிய விடிய நடத்துவாய்ங்க. தீர்வு வராது. ஆனா விடிய விடிய நடத்துவாய்ங்க. ஆனா ஈரான் போய் இப்ப கோரிக்கை வைக்குது. "ஏலே எமர்ஜென்சி கூட்டத்த கூட்டுங்கடா" அப்படின்னு. இன்னமும் அதுக்கான பதில்கள் வரல. வந்து தொலைஞ்சாலும் புண்ணியம் கிடையாது. அதனால அத தனியா வச்சுக்கலாம். ஆனா ஈரானோட அடி இஸ்ரேலுக்கு வலிக்குதான்னு கேட்டா, வலிக்கல. ஆனா ஈரான் ஒரு நீண்ட கால யுத்தத்துக்கு தயாராகணும் அப்படிங்கிறக்காக பல ஏற்பாடுகள பண்ணுது. உதாரணத்துக்கு அமெரிக்கா களத்துல இறங்குனதுக்கு அப்புறம், ஏற்கனவே கமேனி வந்து தனிமைப்படுத்த தான் இருக்கார். ரகசிய இடத்துல இருக்கார். ஆனா அமெரிக்கா களத்துல இறங்குனதுக்கு அப்புறம், அவரோட தகவல் தொடர்பு அப்படிங்கிறது வழமையான பாதைக்கு மாத்தி விடப்பட்டிருக்கு. அதாவது இப்ப உள்ள டெக்னாலஜி இல்லாம பழைய டெக்னாலஜிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டார்கள். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் கிடையாது. சிக்னல்கள் கிடையாது. கமேனி எழுத்துப்பூர்வமா எதுவும் தந்து அது வேற ஒரு ஆட்களுக்கு போய், வேற ஒரு ஆட்களுக்கு போய் இப்படிதான் பாஸ் ஆகிற சிஸ்டத்துக்குள்ள கொண்டு போயிட்டார்கள். அவர்களோட ஈரானோட அதி உச்ச தலைவர் இப்ப சமகால கம்யூனிகேஷன் சிஸ்டத்த பைபாஸ் பண்றார். பைபாஸ் பண்ணி பழைய காலத்துக்கு போறார். காரணம் அமெரிக்கா களத்துல இறங்குது. அதோட வீரியத்த புரிஞ்சுகிட்டு. அதே சமயம் பெரிய அளவு ஒரு பட்டியல ரெடி பண்ணிட்டார். அதாவது அடுத்த கமேனியா வரதுக்குன்னு 3 நபர்கள உருவாக்கிட்டார். அந்த 3 நபர்கள் பேர் ரகசியம் காக்கப்படுது. அதுல ஒரு பையன் பேரு இல்லையாமா. பையன் பேரு இருந்தாலும் இல்லாட்டியும், அந்த ஒரு கேங் அப்படிங்கிற கேங்ல இருந்தா அடுத்த கம்பெனி வரப்போறார். இவர மாரியே ஸ்ட்ராங்கா இருக்க போறார். இல்ல இவருக்கு முந்தைய ஆள் மாரியே ஸ்ட்ராங்கா இருக்க போறார். இல்ல 2 பேர தூக்கி சாப்பிடுற மாரி ஸ்ட்ராங்கா இருப்பாரே ஒழிய, ஒரு படி இறங்காது. அப்படின்னு தான் ஈரான் சார்ந்த ஏஜென்சிகள் எல்லாம் தகவல் வெளியிடுறார்கள். அப்ப தனக்கான ஆபத்து அதிகரிச்சிருச்சு. ஆனா பின்வாங்க போறதில்ல. யுத்தத்த சந்திக்க போறோம். ஏதாச்சும் ஆச்சுன்னா, அடுத்த கட்ட தலைவர்களுக்கு பவர் டிரான்ஸ்பர் அப்படிங்கிறத அடிச்சுக்க கூடாது. இருக்கும்போதே 3 பேர்றா, 3 பேர்ல ஒருத்தன தேர்ந்தெடுத்துக்க அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த அவரு செஞ்சு முடிக்கிறாரு. இது வழமையா ஈரான்ல கமேனிகள தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை. ஆனா இந்த பவர் டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது 2வது முறை. இப்ப உள்ள நபர் 2வது நபர். ரொம்ப நீண்ட கால இடைவெளி. இதுக்கடுத்து ஒரு பவர் டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரகிள் ஆயிறக்கூடாது. பழசு என்ன நடந்துச்சுன்னு மறந்து போயிருப்பாய்ங்க. ஏன் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்டதே மறந்துருவோம். தேர்தல் அறிக்கைகள தலைவர்களும் மறந்துருவார்கள். இது உலகம் பூரா சகஜம் அப்படின்னு எடுத்துக்கிற மாரி, இந்த தேர்தல் எப்படி நடந்துச்சு, நம்ம எப்படி வந்தோம் இதெல்லாம் மறந்துட்டு, எவன்ட்டயாச்சும் ஒரு 4 பேர்ட்ட கேட்டு 4 பேர் 40 கதைய சொல்லி, இவன் குழம்பி போய் இந்த இடத்துல இவர்களுக்குள்ள ஒரு போட்டி, பொறாமை, அதிகாரத்த கைப்பற்றுறது வந்துச்சு அப்படின்னா, இ அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு ஊறுகாசிங்கிற மாரி ஆயி போயிரும். எது? இந்த யுத்த களமே. அதனால ரொம்ப தெளிவா ஒரு 3 பேர் நபர்கள உருவாக்கி வச்சுட்டாரு. 3 பேர் நபர்கள் ரகசியம். ஏன் அப்டின்னா, டக்குனு அவர்களுக்கு டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துருவாய்ங்க. கமேனிக்கு டிக்கெட் கிழிச்சு குடுக்கும்போது தான் ரஷ்யா எதிர்ப்பு தெரிவிக்குது, சீனா எதிர்ப்பு தெரிவிக்குது, துருக்கி எதிர்ப்பு தெரிவிக்குது. இப்படி பல நாடுகள்ட்ட பேச வேண்டியது வரும். ஆனா அடுத்த கட்ட தலைவர்கள டக்குனு டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துட்டா, ஒரு பயலுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்கிற மாரி
பார்த்துருவார்கள். அதனால அந்த 3 நபர்கள் ரகசியம் காக்கப்படும். அதுக்கடுத்து தளபதிகள் அப்படிங்கிறது ஐஆர்ஜிசி இருக்கு, ஈரானோட ராணுவம் இருக்கு, வளமையான ராணுவம், உளவுத்துறை இந்த மாரி பல யூனிட்டுகள் இருக்கு. அதுக்கான ஆட்களை அடுத்தடுத்த ஆட்கள் அதாவது 3 நபர்கள டிக்கெட் கிழிச்சு குடுத்தாலும் 4வது நபர், 5வது நபர் வரையும் பேருந்தி வச்சிருக்காராமா. இந்த ஆர்டர் படியே போங்க அப்படிங்கிறக்காக. அதே மாரி சயின்டிஸ்ட்டுகள் ஹெட் அப்படின்னு ஒட்டு மொத்தமா ரீப்ளேஸ்மென்ட் அப்படிங்கிறத முற்றிலும் தயார் பண்ணி வச்சுட்டாராமா கமேனி. அவருக்கு அடுத்து அவருக்கு ஒருவேளை ஏதாச்சும் ஆயிருச்சு, டிக்கெட்ட கிழிச்சிட்டாங்க அப்படின்னா, சிஸ்டம் முடங்கக்கூடாது. டக்குன்னு அடுத்தடுத்த ஆட்களுக்குள்ள எடுத்துட்டு போணும் அப்படிங்கிறக்காக ரொம்ப விரிவான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கு. அவரு வளமையான இந்த கம்யூனிகேஷன் லைன மாத்திட்டாரு. இப்ப புடிங்கடா பாப்போம் அப்படிங்கிற மாரி ஓடி போய் உட்கார்ந்திருக்காரு. அப்படி உட்கார்ந்த மனுஷன் தான் புடிச்சுட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஏற்பாடு. சரி இவ்வளவு ஏற்பாடுகள் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணலாம்? அப்படின்னா இனி யுத்தம் தான். அதிதீவிர யுத்தம். இப்ப இந்த 3 குண்டுவீச்சு விமானங்கள் வந்த பாதை. எந்த பாதை? டேக் ஆஃப் ஆனது அவர்களோட குவாம் தீவுல இருந்து அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உண்மை பொய்ங்கிறது செய்திகள் வெளியில வரும். அதுக்கு எந்த மாரியான வான்வெளிகள பயன்படுத்தினார்கள்? அதுக்கு எந்த வழி விட்டா? அது மிடில் ஈஸ்டோ, வளைகுடாவோ தட்டி தூக்கு. அந்த ரேஞ்சுக்கு போலாம். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ சோக் பண்ணலாம். அதுக்கு அடுத்த விவகாரம் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விவகாரம் தான். அமெரிக்க பேஸ்கள நோக்கி 1 டசன் ப்ராக்ஸிகளும் சரி, ஈரானும் சரி நேரடியா தாக்கலாம். அடுத்து இதே சட்டைய தூக்கிட்டு இஸ்ரேல் கிட்ட போட்டு இஸ்ரேல தெறிக்க விடலாம். இஸ்ரேல எவ்வளவு தூரம் சீக்கிரம் தெறிக்க விடுறார்களோ, அந்த அளவுக்கு ஒரு லெவலான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்கறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, ஓமன்ல ஒரு டீம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இம்புட்டு சம்பவமும் நடந்து போச்சு. நம்ம கூட சொன்னோம். ஏலே ஓமன் ஏதாச்சும் ஒரு உத்தரவாதம் வாங்கியிருப்பான்டா. வாங்காம அவன் உட்கார மாட்டான். அவன்ட்ட குடுத்த உத்தரவாதத்த மீறினா மிடில் ஈஸ்ட்ல அதுக்கப்புறம் உட்கார்ந்து பேச இடமே கிடைக்காதுன்னு நம்ம பதிவு பண்ணோம். ஆனா இது பூரா எனக்கு வீட்டோடா அப்படிங்கிற மாரி அமெரிக்கா சம்பவத்த பண்ணிருச்சு. பொதுவாவே ஓமனோட நிலைப்பாடு அப்படிங்கிறது இதுதான். ஆனா அமெரிக்கா முன்னாடி செல்லுபடி ஆகலைங்கிறதுதான் எதார்த்தமான உண்மை. இப்ப கமேனி அவர்களோட இந்த திட்டங்கள் எல்லாம் ஈரான எந்த அளவுக்கு சேஃபா கூட்டிட்டு போகும் அப்படிங்கிறதும், இந்த திட்டங்கள் ஒரு பைபாஸ் வழிதான். அவரே தப்பிச்சு ஈரான சேஃபா கூட்டிட்டு போறாரா அப்படிங்கிறதும் வரும் நாட்கள்ல அவருக்கு முன்னாடி உள்ள மிகப்பெரிய சவால். ஏன் அப்படின்னா 2வது அதிகார மையமா வந்து பல வருஷங்களா உட்கார்ந்து இப்ப உள்ள ஈரான் ஸ்ட்ரக்சர வெற்றிகரமா கொண்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் 1 டசன் ப்ராக்ஸி, 1 டசன் எதிரிகள், அமெரிக்கா எதிரி, இஸ்ரேல் எதிரி அப்படின்னு 1000 பஞ்சாயத்துகளோட பஞ்சாயத்தா இவ்வளவு தூரம் ஈரான நகர்த்திட்டு போனதுக்கப்புறம், தன்னோட ஏறக்குறைய மிகப்பெரிய அளவு வயசுல தான் இருக்காரு. அதனால இந்த வயசுகள்ல இவரு செய்யக்கூடிய அந்த வேலை அப்படிங்கிறது வருங்கால ஈரான், கமேனி தலைமையிலான ஈரானுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அஸ்திவாரமா மாறணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப பொறுப்பா செயல்படுறாரு அப்படின்னு தான் சொல்லப்படுது. அத நோக்கி தான் இவ்வளவு செட்டப்பையும் ரெடி பண்ணி வச்சுட்டார். இனி யுத்தத்தையும் அறிவிச்சிருக்கார். ஆனா, இதுல அடுத்தடுத்து நடக்கப் போறதுக்கு கவுண்டர் பொசிஷன் எடுக்கிறத பொறுத்து தான் நகர்த்த முடியும். அந்த கவுண்டர் பொசிஷன் அப்படிங்கிறது 3 தாக்குதல தாக்கிட்டு பெரிய அளவு பேச்சுவார்த்தைக்கு கதவு தொறந்துருச்சு அப்படின்னு ட்ரம்ப் குதிச்சுக்கிட்டு இருக்காரு. இனி கதவோட சேர்த்து காம்பவுண்ட் சுவர தூக்குறதா, இல்ல கதவ மட்டும் தூக்குறதா, இல்ல கதவு வழியா ஈரானே போய் நின்னு பேச்சுவார்த்தை நடத்துறதாங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள பொறுத்து தான் முடிவுபடும். இப்போதைக்கு யுத்தம் வெகு தீவிரமா நடக்கும். கச்சா எண்ணெய் விலையெல்லாம் கூடி போச்சு. இன்னமும் தாறுமாறா கூடாது, பயப்படாதீங்க அப்படின்ருக்காய்ங்க. அப்ப பயப்படுங்கடா, இன்னும் தாறுமாறா கூடும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. இந்த யுத்தத்த உலகம் தாங்குமா? சத்தியமா தெர்ல. இன்னும் 2 நாள் கழிச்சு தான் தெரிய வரும். பொறுமையா பார்ப்போம்.